அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இவ்வளவு நாளும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓசியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், இந்த வீடியோவின் கடைசியில் உள்ள நேதாஜி படத்தை அமைக்கி பாருங்க. உங்களுக்கு 1000 ரூபா அக்கௌண்ட்டில் வந்து விழும். சரி மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தீவிரமடைந்து கொண்டிருக்கும் ஈரான் அமெரிக்கா போரில் பந்தர் காமீர் என்ற இடத்தில் உள்ள ஒரு மெயினான பிரிட்ஜை அமெரிக்கா விமானப்படை ராத்திரியோட ராத்திரியா திருட மாதிரி வந்து உடச்சி போட்டுட்டு போயிட்டாங்க. கான்ட்ராக்டர்களிடம் 30% கமிஷன் வாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு ஈரான் கட்டிய அந்த பாலத்தை அமெரிக்கா ஈஸியாக வந்து உடச்சி போட்டுட்டு போயிட்டானே. வி ஆர் வின்னிங் பிக் என்று தம்பட்டம் வேற அடிக்கிறாரு இந்த ட்ரம்ப்பு. வெக்கமா இல்லை உங்களுக்கு? குவைத்து, கத்தாரு, யுஏஇ, ஒமானு, பஹ்ரைன் இந்த நாடுகளை எல்லாம் விலாவாரியாக கண்டமேனிக்கு ஏவுகணைகளை விட்டுக்கிட்டு நாங்கள் தாக்கிக்கிட்டு உங்களை மாதிரி என்ன தம்பட்டமாக அடிக்கிறோம்? எதையும் பிளான் பண்ணி செஞ்சு போட்டு அமைதியாக இருக்கும் அமைதி மார்க்கத்தினர் நாங்கள் என்று காட்டுவது தான் எங்கள் பண்பாடு. எவனும் குத்துயிரும் கொலையுயிரமாக கிடந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது என்று மொத்தமாக முடித்துவிட்டு போவது எங்களது பண்பாடு, பாரம்பரிய வழக்கம். 6வது நாளா இரவில் வந்து இருட்டில் வந்து தடவி தடவி பார்த்து தாக்கி விட்டு போயிருக்கியே, இதுவா ஒரு சூப்பர் பவர் நாட்டின் லட்சணம்? அதுக்கு எங்கள் சுப்ரீம் பவர் லீடரே மேல். என்னமோ நாங்கள் தான் இஸ்லாமியர்களை நிம்மதியாக வாழ விடாமல் பாலஸ்தீனம் தைரிஸ்தீனம் என்று சொல்லி குழப்பி உருண்டை பிடிச்சி அவன் வாயில திணிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு தெரிஞ்சிங்களே. இப்போ ராத்திரியில் வந்து ஈரானிய மக்களை துண்டக்கானம் துணியக்கானம்னு ஓட வச்சது யாரு? அமைதியை ஏற்படுத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு அமைதி மார்க்கத்தினரை போல குண்டு போட்டுக்கிட்டு திரியிறியே, இதுதான் உன் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கும் லட்சணமா? ஈரான் நகருக்குள்ள குண்டுகள் விழ ஆரம்பித்ததுமே ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் தயார் என்று எத்தனையோ முறை நாங்கள் உறக்க கத்தியும் காது கேட்காதவன் மாதிரி தொடர்ந்து குண்டு மலையை பொழிஞ்சிக்கிட்டே இருப்பது தான் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் லட்சணமா? குண்டு வெடித்த சத்தத்தில் ஐஆர்ஜிசி கத்துனது கேட்கவில்லை என்று சொல்லுவதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை, ஒரு பித்துக்குளித்தனம். நாங்கள் தான் நெகோசியேஷன் டேபிளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்து கொண்டு இருந்தோமே, அது உங்கள் விமானப்படை பைலட்டுக்கு கண்ணில் படவில்லையா? அவர் பார்க்கவில்லை என்று பொறுப்பில்லாமல் பதில் சொல்லுவது எவ்வளவு பெரிய படுக்காளித்தனம். கண்ணு தெரியாதவனை எல்லாமா நீங்கள் பைலட்டாக எடுத்து போட்டு உங்கள் விமானப்படையில் வச்சிருக்கீங்க. போர் வேண்டாம் போர் வேண்டாம் என்று அமெரிக்க மக்களே கோஷம் போடுவது எங்கள் காதில் கேட்குது. உங்களுக்கு மட்டும் அது கேட்காமல் போனது ஏன்? உங்கள் பிளான் என்னவென்று எங்களுக்கு தெரியாதா? அவ்வளவு அடிமுட்டாளா நாங்கள்? அவ்வளவு மடசாம்பிராணியா நாங்கள்? அவ்வளவு கேப் மாறியா நாங்கள்? உங்கள் பிளான் என்னன்னா மொஜிடபாவை தூர எறிந்து விட்டு முகமது அகமது நஜாடை ஈரான் அதிபராக கொண்டு வரணும். அதுக்குத்தானே இவ்வளவு பாடுபடுறீங்க, முயற்சிக்கிறீங்க. 86 வயது சுப்ரீம் லீடரை தூக்கி எறிந்து விட்டு 73 வயது இளைஞரான அகமதி நெஜாக்கை ஆட்சிக்கட்டிலில் படுக்க வைக்கணும். அதுக்குத்தானே உங்க ஆசை துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதானே உங்க லட்சியம் எல்லாம். அவரே எங்க மக்கள் 2013 நீங்க மோண்டது போதும் என்று தூக்கி எறிந்து விட்டு தானே நாங்க ஹசன் ரௌஹானி என்ற தாடிக்காரனை பிரசிடண்டா ஆக்கி வச்சோம். எலெக்ஷன் ஃப்ராடு எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து கற்றுக்கொண்டு வந்து ஃப்ராடு பண்ணினாருன்னு தானே அவரை கார்டிங் கவுன்சில் தூக்கி எறிந்தது அந்த அகமதி நஜாத்தை. டெஹ்ரானில் மேயராக இருந்து நல்ல ஊழல் பண்ண கற்றுக்கிட்டு வந்திருப்பார் என்று நினைத்து தானே 2005 2013 வரைக்கும் அவர் ஆட்சி பண்ண அலோவ் பண்ணோம். அதனால எங்களை தற்கூரி என்றா சொல்லுவீங்க? கொஞ்சம் ஏமாந்துட்டோம், அவ்வளவுதான். அவரது ஆட்சியில் 8 வருஷமாக ஏமாந்ததையெல்லாம் ஒரு குத்தமாக சொல்லுவீங்களா? அப்புறம் 60 வருஷமாக காங்கிரஸ் கிட்ட ஏமாந்த இந்திய மக்களை அப்போ நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? மாட்டிக்கிட்டீங்களா? 2009 2வது முறையாக அவர் ஜனாதிபதி ஆனதும் கள்ள ஓட்டில் ஜெயிச்சது அப்புறமா தானே எங்களுக்கு தெரிய வந்தது. போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி குத்தி குத்தி பேலட் பேப்பரை பெட்டியில் போட்டது அப்புறமா தானே எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்குள்ளே 5 வருஷம் ஓடி போச்சு. திபுன்னு ஓடுற வருஷத்தை செக் போஸ்ட் போட்டால் தடுத்து நிறுத்த முடியும்? அது பாட்டுக்கு 4 ஓடி போச்சு. அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் அவர் எதிர்க்கிறார் என்று நினைத்தோம். ஒன்றிய அமெரிக்க அரசே என்று அழைத்தாரே, தைரியமான ஆளாக இருப்பாருன்னு நினைச்சோம். இஸ்ரேலை கண்டமேனிக்கு எதிர்க்கிறாரே, அப்போ உண்மையான முஸ்லீமா இருப்பாருன்னு நினைச்சோம். அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் எதிர்க்கிறாரே, அப்போ உண்மையான திராவிடனாக இருப்பார் என்று நினைத்தோம். ஒன்றிய அரசு என்று வார்த்தைக்கு வார்த்தை உச்சரித்தாரே,
அப்போ சூரப்புலியா இருப்பார் என்று நினைத்தோம். அப்புறம் தானே தெரிஞ்சது அவர் ஒரு கழுத புலி என்று. அதுக்கு போய் எங்களை ஏமாந்த சோனகிரி என்றா நீங்கள் சொல்லுவீங்க? ஹிட்லரின் ஹாலோகாஸ்டை ஆதரிச்சாருன்னு அவரே ஜனாதிபதியா இருக்கட்டும் என்று நாங்கள் நினைச்சோம். வேற ஒன்றும் இல்லை. ஈரான்ல நியூக்ளியர் பவரை கொண்டு வரணும் அப்படின்னு அச்சாரம் போட்டாரு என்று நாங்களும் அவருக்கு பூச்சாரம் போட்டோம். அப்புறம் தானே தெரிஞ்சது அவர் திமுகவை ஊழலில் பின்னுக்கு தள்ள ஊழலில் போட்டி போடுகிறார் என்று. ஈரானிய ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று சொன்னாரே, இவர் ஒரு ஆன்மீகவாதியா இருப்பாரு என்று நினைத்தோம், ஏமாந்தோம். இதெல்லாம் எங்க குத்தமா? அப்புறம் அவரு நான் முற்றும் துணிந்த முனிவனும் அல்ல, படிதாண்டா பத்தினி வீட்டுக்கு போனதை ஒத்துக்கொண்ட பிறகுதான் எங்களுக்கே தெரிந்தது அவர் ஒரு 420 என்று. அயத்துல்லா கோமனிக்கு ஆளுயர மாலையை கிரேனை கொண்டு வந்து போட்டுவிட்டு வந்து எங்களையெல்லாம் இப்படி நல்லா ஏமாத்தி விட்டார். மறுபடியும் அவரை சுப்ரீம் லீடரா கொண்டு வருவோமா? நாங்க அவ்வளவு உணர்கட்டா இருக்கிறோம். நாங்க லக்ஸ் சுப்ரீம் சோப்பு போட்டு குளிச்சவையெல்லாம் ஒரு சுப்ரீம் லீடர் ஆகிவிட முடியாது. குளிக்காம இருக்கிறவனை கூட சுப்ரீம் லீடர் ஆக்குவோமே தவிர இவரை லீடரா ஆக்கவே மாட்டோம். திராவிட அமெரிக்க பொய்களை நம்பி ஏமாற நாங்கள் தயாராக இல்லை. இனிமேல் முஜிலபா ஆட்சியே ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கும்போது நெஜாட் அரசாங்கம் வரப்போகுதுன்னு சொல்லுவதை நிஜம் என்றா நாங்கள் நம்புவோம்? டவுசர் கிழிஞ்ச ஹமாஸ் என்று ஒரு சோனாச்சலம் இருப்பான் காசாவில், அவங்கிட்ட வேணா போய் சொல்லுங்க, அவன் நம்புவான். வேற வேலை இருந்தால் போய் பாருங்கடே. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ரீல்ஸ் விடுவதற்கு ஒரு கணக்கே இல்லையா? இப்படித்தான் ரசா பெஹலாவி ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறார் என்று சொன்னீங்க. கோமினி ஆட்சியை கவுத்து விட்டு நல்லாட்சியை தருவார் என்று சொன்னீங்க. இப்போ என்னடானா முகமது அகமதி ஜனாப் அவர் தான் நெசமா நல்லாட்சியை கொண்டு வருவாருன்னு உருட்டுறீங்க. உங்க ரீல்ஸை பார்த்து ஏமாறுகிற கூட்டம் நாங்க இல்லை. என்னைக்குத்தான் எங்களை சரியா நீங்க புரிஞ்சிக்க போறீங்களோ தெரியல. ஈரான் மக்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கலான்னு கிணறு தோண்ட ஆரம்பிச்சோம். அங்க தண்ணிக்கு பதில் குரூடாயில் வந்து கொட்டுது. குரூடாயில் வராத குழிகளில் ஹிஸ்புல்லா போய் படுத்துக்கிறான். குழியை கண்டாலே அவன் போய் குடியிருக்கிறான். சரி, வேற பக்கம் போய் குழி பறிச்சா ஈரான் அணுகுண்டு தயாரிக்க முயற்சி செய்கிறது என்று அமெரிக்கா இஸ்ரேலு வீணா பயந்துக்கிறான். இப்படி வீணா பயந்து செத்தா நாங்க என்ன வந்து உங்களுக்கு விபூதி அடிச்சா பேய் ஓட்ட முடியும்? இப்படி எந்த விதத்திலும் எங்களை நிம்மதியா வாழ விடாம, அணுகுண்டு தயாரிக்க விடாம இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சதி பண்றான். இந்த சதிகார கும்பலுக்கு தான் இந்த உலக மக்கள் ஏமாந்து போய் அவர்களுக்கு ஆதரவு தராங்க, அவங்க பின்னால போறாங்க. இல்லைன்னா வரி குதிரைக்கு போட்ட மாதிரி வரியை போட்டு தள்ளிடுவானே, அதுக்குத்தான் பயப்படுறாங்க ஜனங்க. ஈரானின் சீஃப் நெகோசியேட்டர் முகமது பகேர் கலிபாபும் அமெரிக்க உதவி ஜனாதிபதி JD வான்ஸும் எதையாவது பேசி குழப்புறாங்கப்பா. அதுவே அவர்களுக்கு ஒரு பொழப்பா இருக்கு. நெகோசியேஷன் டேபிள்ல உட்கார்ந்து பேசுவது ஈரான் சரண்டர் ஆகிவிட்டது என்று அர்த்தம் அல்ல. ஆயுதங்களை ஒப்படைத்தால்தான் அது முழுமையான சரண்டர் ஆகும். அது ஈரான் தோல்வி அடைந்தது என்று அர்த்தம் அல்ல. கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது மீசையில மண் ஒட்டலை என்று அர்த்தம். போரில் மண்ணை கவ்வியதாக அது அர்த்தம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. பேச்சுவார்த்தை என்பது சீஸ்ஃபயர் ஆகாது. அது ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். அதனால் போர் நின்றுவிடும் என்று கனவிலும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷில் இருந்ததால் அது எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டு ஒருபோதும் ஆகாது. அரபி மொழியில் மொழிபெயர்த்து தந்தால்தான் நெகோசியேஷன் எங்களுக்கு புரிந்ததாக அர்த்தம். ஒரு மொழி கொள்கைவாதிகள் நாங்கள். ஏம்டா நாங்கள் மொழிப்போர் தியாகிகள், மொழிப்போர் பென்ஷனர்கள், ஆங்கில எதிரிகள், ஒரு மொழி கொள்கைவாதிகள். இவ்வளவு நாளா போர் நிறுத்தம் ஏற்படாததற்கு காரணமே இந்த மொழி பிரச்சனை தான். அமெரிக்கன் பேசுறது எங்களுக்கு புரியல, நாங்க பேசுற அரபி மொழி அவனுக்கு புரியல. எங்கிருந்து மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? அதுக்கு ஒரே வழி, ஆங்கிலம் என்ற உலக பொதுமொழியை தூக்கி எறிந்துவிட்டு அரபி மொழியை உலக பொதுமொழியாக அறிவிப்பதுதான் ஒரே தீர்வு. அரபி மொழியை உலகெங்கிலும் பரப்பத்தான் நாங்கள் இப்படி கடந்து போராடுகிறோம். ஆனால் இஸ்லாமை பரப்பத்தான் நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று எங்களை அபாண்டமாக புரிந்து கொள்கிறார்கள் இந்த மக்கள். தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை. அதுதான் இந்த போர் தொடர்வதற்கு காரணம். காசாவில் ஹமாஸ் ஆயுதங்களை தூர வீசிவிட்டு அரசியல் கட்சியாக மாறப்போகிறார்களாம். அதற்காக தலைவன் கிடைக்காமல் திண்டாடுகிறார்களாம். நான் போய் எட்டி பார்த்துட்டு வரேன். வெல்வோம் ஒன்றாக. வெற்றிவேல், வீரவேல், கனகவேல், ஜெயவேல், ஜெய் ஹிந்த்.